எனக்கு அதெல்லாம் தெரியலையே. தாக்கப்பட்டிருக்காருன்னா என்ன எனக்கு தெரியலையே. ஏன்னா சரி எனக்கு தெரியாத பற்றி நான் பேசக்கூடாது. இந்த கருத்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே வெற்றி போடுவோம். நடிகர் அது அவங்கவுங்க கருத்துக்களை சொல்கிறதுனால இதில் நடந்த தப்பு இருக்குது. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதை முதல்ல பார்ப்போமே. இதுதான் முக்கியமாக. அவங்க கருத்துக்களை அவங்க சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லையா. அவங்க தான் அறிக்கை கொடுத்துருப்பாங்களே. நான் வந்து அரசியலுக்கு போய்ட்டு சினிமாலாம் மறந்துட்டு கோச்சுக்கிற கூட பாதுகாப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. நான் ஒரு 3000 ஓட்டுக்கு இந்த பாடு தான். நாங்கள்லாம் எவ்வளோ தூரம் சுற்றணுமே, அதுக்கெல்லாம் எவ்வளோ பாடுபடுறோம். 3000 ஓட்டுக்கு இப்படி பாடுபடுறாங்களே, பாதுகாப்பெல்லாம் எப்படி இருக்குங்கிறனால இங்கே தான் பாதுகாப்பு இருக்குன்னு எனக்கு இங்கே தான் சந்தேகம் வருது. ஜெயலலிதா சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவ்வளவு பண்ணுறாங்களேங்கிறது தான் எனக்கு சந்தேகம் தான் வருது. என்னைய போய் கேட்குறீங்களே, கேள்வி கேட்டால் ஜெயலலிதான்னு சொல்லுவேன். உண்மை அதான். பாதுகாப்பு இங்கே கொடுக்குறவங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா காவல்துறை? இங்கே பாதுகாப்பு எப்படி கேட்குறீங்களே, மக்களுக்காக மக்கள் பணிக்கு எங்களை பாதுகாப்பு காவல்துறை எப்படி கொடுத்துச்சுன்னு கேட்குறீங்களா? அங்கே எனக்கு கொடுக்க சொல்லலை. எனக்கு வந்து என் தொண்டர் இருக்கா, என் பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறா? காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குதா? இன்றைக்கி ஒரு இங்கிலீஷ் பேப்பர்லாம் பார்த்தேன். அதாவது கோர்ட்டு சொல்கிற தீர்ப்பை வந்து இது வரைக்கும் ஏற்றுக்கிறாத ஒரு கட்சி என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் இருக்குது. அதுக்கு என்ன ஒரு கோர்ட்டுக்கு இது வரைக்கும் ஆர்டர் கொடுத்து எதையுமே நிறைவேற்றல. இதில் தான் ஆளுங்கட்சி சப்போர்ட்டாக தான் இருக்கும். தாழ்வு